பலஸ்தீனிய போராளிகளிடம் சரணடைந்த யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களின் மிக முக்கியமான புள்ளிகளும் உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வரும் பலஸ்தீனிய போராளிகளும் இன்னும் 2 மாதத்திற்குள்ளே லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பக்ர் அரபு பழங்குடி குடும்பத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உச்சவான்வழி தாக்குதல்களும் செங்கடல் பிரதேசத்திலே தீவொன்றில் களமிறங்கி இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் தட்டி தூக்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் எகிப்தி அடிமை ஜனாதிபதியின் அறிவிப்புகளும் அமெரிக்க ஊடகங்களிடத்தில் நெட்டன்யாஹு வெளியிட்ட கருத்துக்களும் நாளைய தினம் நடைபெறப் போகும் விசேட கலந்துரையாடல்களும் ஸ்மோட்ரிச் விதித்திருக்கக்கூடிய 3 நிபந்தனைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்கிய 2 ஜோர்டானிய விவசாயிகளும் ஜோர்டானிய இராணுவத்தினுடைய செயற்பாடுகளும் கொலம்பிய ஜனாதிபதியினுடைய வீரமிக்க கருத்துக்களை தொடர்ந்து ஐநாவுக்கு முன்னால் வீதியிலே களமிறங்கி பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டதை தொடர்ந்து அமெரிக்காவானது கொலம்பிய ஜனாதிபதியினுடைய விசாக்களை ரத்து செய்துள்ளது. கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோ பெட்ரோவினுடைய விசாக்களையும் ஏனைய கொலம்பிய பிரதிநிதிகளுடைய விசாக்களையும் அமெரிக்கா முழுமையாக ரத்து செய்துள்ளது. இதனால் இதற்கு பிறகு கொலம்பிய ஜனாதிபதியினால் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய முடியாது. மேலும் ஐநாவிலே நடைபெறுகின்ற எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளவும் முடியாது. அத்தோடு கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோ பெட்ரோ அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்குள்ளே இதற்கு பிறகு என்னால் நுழைய முடியாது. அமெரிக்காவுக்குள்ளே நுழைவதற்கான விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய இந்த முடிவுகளை நான் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. எனக்கு அமெரிக்க விசாவும் தேவையில்லை. உண்மையிலேயே நான் ஒரு சுதந்திரமான மனிதன். இந்த உலகிலே சுதந்திர மனிதனாகவே வாழ்கின்றேன். மேலும் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் அடிபணியக்கூடிய ஆள் நான் அல்ல என கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டோ பெட்ரோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து எகிப்து இராணுவத்தினை சினாய் பிரதேசத்தில் குவித்து வருவதாகவும் அதிகளவான போர் வாகனங்களையும் ஏவுகணைகளையும் சினாய் பிரதேசத்திலே களமிறக்கி வருவதாகவும் கடந்த வாரம் பல செய்திகள் வெளியாகி இருந்தன. மேலும் எகிப்தானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான பங்காளிகளில் ஒருவராக எகிப்திய அரசாங்கம் காணப்படுவதாகவும் நான் காணொளிகளில் சுட்டிக்காட்டியிருந்தேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய எகிப்திய அடிமைகள் பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படவே மாட்டார்கள் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் எகிப்தினுடைய அடிமை ஜனாதிபதி அல் சிசி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் அனுமதி இல்லாமல் ரஃபா கடவை பிரதேசத்தை திறந்து காசாவுக்குள்ளே உணவுப் பொருட்களை எங்களால் அனுப்பவே முடியாது. காசாவுக்குள்ளே வலுக்கட்டாயமாக உணவுப் பொருட்களை அனுப்புவதற்காக எங்களுடைய எகிப்திய மக்களின் உயிர்களில் பந்தயம் கட்ட முடியாது. காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகள் முழுமையாக கிடைக்கப் பெறுவதற்கு எகிப்து ரஃபா கடவை பிரதேசத்தினை வலுக்கட்டாயமாக திறந்து உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்க வேண்டியது தேவையா? இந்த முட்டாள்தனமான முடிவுகளை நான் ஒரு பொழுதும் எடுக்கப் போவதில்லை. எகிப்தியர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு என்பனவற்றுக்கு நானே பொறுப்பாக இருக்கின்றேன். இந்த முடிவுகளின் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக எகிப்திய மக்களுடைய உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுவிடும். மேலும் எகிப்தினுடைய பாதுகாப்பில் ஒரு பொழுதும் நான் பந்தயம் கட்டப் போவதில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுவது எங்களுடைய விருப்பமும் அல்ல என அடிமை எகிப்திய ஜனாதிபதி சிசி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடிமைகள் என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் ஒரு பொழுதும் செயற்பட மாட்டோம் என்பதனையும் எகிப்தினுடைய ஜனாதிபதியே உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் சினாய் பிரதேசத்திலே இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருப்பதாகவும் சில இஸ்ரேலிய ஊடகங்களும் அரேபிய ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் உண்மை என்று நம்பி இஸ்ரேல் எகிப்தின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவே அடிமை அல் சிசி தானாக முன்வந்து இவை அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்றும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொழுதும் செயற்பட போவதில்லை என்றும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடிமைகள் என்றும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்.
அடுத்து எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்களை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் இந்த திட்டத்தினை கட்டி எழுப்புவதற்கும் எகிப்து முழுமையாக தயாராக இருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலமாக காசாவிலே போரானது நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காசாவிற்குள்ளே களமிறக்குவதற்காக 20,000க்கும் அதிகமான சிப்பாய்கள் பயிற்சி பெற்று முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 6 மாதமாக இவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான பயிற்சிகளையும் எகிப்திய அரசாங்கமே வழங்கியிருந்தது. காசாவை முழுமையாக நிர்வகிக்கக்கூடிய படைக்கான பயிற்சிகளையே எகிப்திய அரசாங்கம் வழங்கியிருந்தது. இந்த படையிலே அதிகமாக துரோகி அப்பாஸினுடைய ஃபதா அமைப்பு உறுப்பினர்களே காணப்படுகின்றார்கள். காசாவிலே களமிறக்கப்பட போகும் அரபு கூற்றுப்படையில் இவர்களும் ஒரு பகுதியாக இருப்பார்கள் என்றும் எகிப்திய அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக எகிப்திய ஊடகங்களே குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு காசாவின் நிர்வாகத்தினை வழிநடத்தக்கூடிய தலைவராக பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் செயற்படுவார் என 2 நாட்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் டொனால்ட் ட்ரம்புக்கு காசா தொடர்பான திட்டங்களை முன்வைத்திருப்பவர்களில் டோனி பிளேயரும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார். மேலும் தற்போது டோனி பிளேயரினுடைய தலைமைக்கு கீழால் பலஸ்தீனிய குழு ஒன்றும் அமைக்கப்படும் என்றும் இந்த பலஸ்தீனிய குழுவோடு அரபு கூட்டுப்படைகள் இணைக்கப்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது காசாவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் டோனி பிளேயரினுடைய தலைமைக்கு கீழால் வழிநடத்தப்படும். டோனி பிளேயருக்கு கீழால் வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய பலஸ்தீனிய நிர்வாக குழு ஒன்றும் அமைக்கப்படும். இதிலே துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபை உறுப்பினர்களும் ஃபதா அமைப்பினுடைய உறுப்பினர்களும் இணைக்கப்படுவார்கள். மேலும் இவர்களோடு அரபு கூற்றுப்படையும் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே போரானது அதனுடைய முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் காசாவிலே ஹமாஸை முழுமையாக தோற்கடித்து எங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்போம். காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸின் ஒட்டுமொத்த எச்சங்களையும் நாங்கள் முழுமையாக அளிப்போம். காசாவிலே ஹமாஸுக்கு எதிர்காலம் என்பதே கிடையாது. ஹமாஸினுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய அண்டை நாடுகளோடும் சமாதானத்தை ஏற்படுத்துவோம். எங்களோடு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அதிகளவான அரபு நாடுகள் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் வாள் எங்களுடைய கைகளிலேயே இருக்கின்றது என நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். அத்தோடு நாளைய தினமான திங்கட்கிழமை நெட்டன்யாஹுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றன. ட்ரம்பின் காசா திட்டம் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இணைப்பது தொடர்பாகவுமே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. மேலும் டொனால்ட் ட்ரம்புடனான கலந்துரையாடலின் போது நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைக்க வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பாக வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போருக்கு பிறகு காசாவிலே பலஸ்தீனிய அதிகார சபையோ பலஸ்தீனியர்களினால் வழிநடத்தப்படக்கூடிய நிர்வாகமோ இருக்கக்கூடாது. காசாவிலே ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் அல்லது அவர்கள் முழுமையாக சரணடைய வேண்டும். அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது முழுமையாக இஸ்ரேலோடு இணைக்கப்பட வேண்டும். யூதா மற்றும் சமாரியா பிரதேசங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பிடம் நெட்டன்யாஹு முன்வைக்க வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பாக ஸ்மோட்ரிச் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து இன்று காலை ஜோர்டானிய எல்லை பிரதேசமான ஜோர்டான் வாழை பிரதேசத்தினுடைய வடக்கு பிரதேசத்திலே 2 ஜோர்டானிய விவசாயிகள் எல்லை பிரதேசத்தினை கடந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஜோர்டானிய எல்லை பிரதேசத்தினூடாக ஆக்கிரமிப்பு பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஜோர்டானிய இராணுவம் இவர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே 2 ஜோர்டானிய நபர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஜோர்டானிய பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். எல்லை பிரதேசத்தினை கடந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்யக்கூடியவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வோம். எல்லை பிரதேசத்தினை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும். எங்களுடைய கடமையையே நாங்கள் செய்து வருகின்றோம். மேலும் இதற்கு பிறகு சட்டத்தினை மீறி இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்பவர்களை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம் என ஜோர்டானிய ராணுவம் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானியர்கள் ஜோர்டானிய ராணுவத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஜோர்டானிய ராணுவம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானியர்களுடைய வீடுகளையும் எரித்து பயிற்சிகை நிலங்களையும் முழுமையாக எரித்துள்ளது. இதனால் தற்போது குறித்த பிரதேசத்திலே உச்ச பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்காக ஜோர்டானிய மக்களை படுகொலை செய்வதற்கு ஜோர்டானிய ராணுவம் தயாராக இருக்கின்றது என்பதனையும் இந்த சம்பவத்திலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் தொடர்ச்சியாக பல வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் செங்கடல் பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவுகளில் ஒன்றான ஜபல் ஜுகார் தீவிலே துறைமுகங்களையும் இராணுவ கட்டளை தளங்களையும் அமைத்துள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீவே ஜபல் ஜுகார் தீவாகும். இந்த தீவானது ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையிலும் பாபல் மண்டப் பிரதேசத்திற்கு அருகாமையிலும் செங்கடலினுடைய மத்திய பகுதியிலுமேயே அமைந்துள்ளது. மேலும் குறித்த தீவானது யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தீவிலே சிறிய துறைமுகங்களையும் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளங்களையும் அமைத்துள்ளது. மேலும் குறித்த இராணுவ கட்டளை தளங்களில் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அதிநவீன ராடர் கருவிகளையும் களமிறக்கியுள்ளது. குறித்த தீவிலிருந்து யமன் ஹவுதி இராணுவத்தின் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் கண்காணிப்பதற்காகவும் யமன் ஹவுதிகள் தொடர்பான உளவு தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதற்காகவுமே ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தீவிலே அவசரமாக இராணுவ கட்டளை தளத்தையும் அமைத்துள்ளது. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போதும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போதும் அவை தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் குறித்த தீவிலிருந்து இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இந்த தகவல்களை அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் வழங்கலாம். அதே போன்று கப்பல்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளையும் குறித்த தீவில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்தினை பயன்படுத்தி மேற்கொள்ளலாம். அத்தோடு யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் தயாராகி வருகின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் கூலிப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். இந்த தரைவழி தாக்குதலின் போதும் குறித்த தீவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளும் மிக முக்கியமான ஆதாரத்தையும் வழங்கும். அதே நேரம் குறித்த தீவை இலக்கு வைத்து தாக்குவதற்கு யமன் ஹவுதிகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த தீவை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் யமன் ஹவுதிகள் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் படகுகள் மூலமாக தரைப்படையை அனுப்பி வைத்து குறித்த தீவை கைப்பற்றுவதற்கான எல்லாவிதமான திறன்களும் யமன் ஹவுதிகளிடம் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் யமன் ஹவுதிகள் சரியான நேரம் கிடைக்கும் வரையில் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தியாகி சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை நினைவு கூறுவதற்காக லெபனானினுடைய தலைநகரில் ஆயிரக்கணக்கான லெபனானிய மக்கள் அணிதிரண்டு ஒன்று கூடியிருந்தார்கள். மேலும் இந்த ஒன்று கூடலின் போது ஹிஸ்புல்லாவினுடைய உயரடுக்கு படைப்பிரிவுகளும் கலந்து கொண்டிருந்தன. அதே நேரம் குறித்த ஒன்று கூடலை கண்காணிப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்களையும் களமிறக்கி இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ட்ரோன்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இலத்திரனியல் மின்னணு உபகரணங்களையும் களமிறக்கி இருந்தார்கள். மேலும் குறித்த ஒன்று கூடலின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனம், லெபனான் மற்றும் இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் எதிர்ப்பு அச்சுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்பதற்காகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான அனைத்து காரணங்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவுமே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் செயற்பட்டு வருகின்றன. இதன் மூலமே இவர்கள் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை விரிவுபடுத்தி ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்துவதற்கும் விரும்புகின்றார்கள். தற்போது நாங்கள் இழப்புகளில் இருந்து மீண்டு வந்துள்ளோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிராக எந்த ஒரு மோதல்களிலும் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு லெபனானிய அரசாங்கத்தை முழுமையாக பயன்படுத்தி வருகின்றன. லெபனானிலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கர்பலா போன்ற ஒரு போரை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சேவை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டங்களும் தேசிய போர்வையில் வருகை தந்தாலும் அவற்றை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். லெபனானிய இராணுவம் அதனுடைய பொதுமக்களுக்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் இந்த திட்டங்கள் நடைபெறப் போவதில்லை என குறித்த உரையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து அமெரிக்க தூதர் டொம்பெராக் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனான் ஒரு மாநிலத்தினை விரும்பினால், ஒரு இராணுவத்தினை மாத்திரம் விரும்பினால் ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்க வேண்டும். இஸ்ரேல் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி தாக்குதல்களை மேற்கொள்வதாக லெபனானியர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆனால் உண்மையில் லெபனானிய தலைவர்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் முறையாக மேற்கொள்ளவில்லை. நிபந்தனைகளை அவர்கள் சரியாக முடிக்கவில்லை. இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் லெபனானினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிடும் என
அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். இதேபோன்று மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவின் தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் லெபனானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு இந்த கருத்துக்கள் தொடர்பாக ஊடகவியலாளர் ஜொன்னி மவுனிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அடுத்த 2 மாதங்களுக்குள் லெபனானுக்கு எதிராக மிகப்பெரிய போர் ஒன்றை ஆரம்பிக்கப் போகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து லெபனானுக்கு எதிரான அடுத்த போரை இஸ்ரேல் 2 மாதத்திற்குள்ளே ஆரம்பிக்கப் போகின்றது. அமெரிக்க தூதர் டாம் பெராக் மற்றும் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய கருத்துக்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையானது தீவிரமானதாகும். இஸ்ரேல் லெபனானுக்கு எதிராக அடுத்த போரை விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றது. காசா சிட்டி மீதான தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து லெபனானும் ஈரானுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த இலக்குகளாக அமைந்திருக்கும் என ஊடகவியலாளர் ஜொன்னி மவுனிர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளை தூக்கிலிட வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பவர்களுக்கான மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் புதிய முன்மொழிவு ஒன்றை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றமான நெசட் சபையில் முன்வைத்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் 13,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 3,000க்கும் அதிகமான ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் இருக்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய கைதிகளும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களும் குடும்ப உறுப்பினர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் பலஸ்தீனிய கைதிகள் அதிகரித்திருப்பதனால் இவர்களுக்கான செலவுகளும் அதிகரித்துள்ளன. இதனால் தற்போது இந்த செலவுகளை குறைக்கும் நோக்கத்தோடும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் பென்குவிர் குறித்த முன்மொழிவை பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த முன்மொழிவானது அதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் இனிவரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய கைதிகளை தூக்கிலிடுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடும்பங்களோடும் அரபு பழங்குடி குடும்பங்களோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பேரம் பேசி வருகின்றது. உங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய வீடுகளும் குடியிருப்பு பிரதேசங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை எங்களுடைய ஒத்துழைப்பாளர்களாக இஸ்ரேலினுடைய ஒத்துழைப்பாளர்களாக மாற வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிபந்தனைகளை விதித்து வருகின்றது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை பதிவிட்டிருந்தது. மேலும் இதற்கமைவாக நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பமான பக்கர் குடும்பத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பேரம் பேசியுள்ளது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான ஆண்களை இஸ்ரேலிய ஒத்துழைப்பாளர்களாக மாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் பக்கர் குடும்பத்தினுடைய தலைவர் இதற்கு முழுமையாக மறுப்பு தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா சிட்டியிலே பக்கர் குடும்பத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலிலே குறித்த குடும்பத்தை சேர்ந்த 20க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் உளவாளிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது அதிகளவான ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் சரணடைந்து வருகின்றார்கள். நேற்றைய தினம் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியான ஹமாத் ஜுண்டியா என்கின்ற தலைவன் பலஸ்தீனிய போராளிகளிடம் சரணடைந்துள்ளான். மேலும் இவனோடு சேர்ந்து 20க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்களும் பலஸ்தீனிய போராளிகளிடத்திலே சரணடைந்துள்ளார்கள். அதேபோன்று சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒட்டுமொத்த குழுவும் பலஸ்தீனிய போராளிகளிடத்திலே சரணடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 25க்கும் அதிகமான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் தூக்கிலிடப்பட்டுள்ளார்கள். இன்னும் பல ஒத்துழைப்பாளர்களையும் உளவாளிகளையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா சிட்டியிலும் காசாவின் ஏனைய பிரதேசங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களினால் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே காசா சிட்டியினுடைய மேற்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களில் பலஸ்தீனிய
பலஸ்தீனிய போராளிகள் 5 சிக்கலான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் வெளியிடவில்லை. அதே நேரம் குறித்த புள்ளிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 10க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்களை அள்ளிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாக குறித்த பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான போர் வாகனங்களை பலஸ்தீனிய போராளிகள் அளித்திருப்பதாகவும் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து பல வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.